ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்மள நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு பொக்கிஷமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவோம். ஆனால் எனக்கு என்னோட மாடி தோட்டத்தில் இந்த பச்சை மிளகா செடி கிடைச்சது ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவேன். ஏன்னா கடையில் போய் விதை வாங்கலை, யாரும் எனக்கு ஒரு கட்டிங்ஸ் கூட தரல. நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மிளகா வாங்கிட்டு வந்துட்டு அதில் இருந்த விதைகளை மட்டும் இந்த ட்ரேயில் போட்டேன். அதில் ஒரு செடி மட்டும் அவ்வளோ காய் காய்க்குதுங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமான பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஆர்ச்சிட் பூவுமே அவ்வளோ அழகாக அந்தந்த சீசனுக்கு என்னை பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது. 2 வருஷம் ஆச்சு இந்த செடி வச்சு. எவ்வளோ அழகான கலர், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் டெய்லி ஒரு 4 காய் 5 காய்னு கொடுத்துக்கிட்டே இருக்குது. மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு பொரியலோ ஒரு தொக்கோ எதுவோ எப்படியோ உணவில் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சுற்றி வரும்போது பன்னீர் ரோஸு ரொம்ப அழகாக இருந்தது. அதையுமே இன்றைக்கி பறிச்சுக்கிட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக மட்டும் குட்டியான அருமையான தரமான அறுவடை இன்னைக்கு. பாய்.